விவசாய நிலங்களை ஏரி குளங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். அரசு ஏரிகளை விவசாயம் செய்ய எங்களிடம் கொடுங்கள் என பொன்னேரி கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கோட்டாட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொன்னேரி வட்டாட்சியர் ஜெயகர் பிரபு உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து பேசுகையில் கடும் மனவேதனை அடைந்தனர். ஏரி குளங்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளதாகவும், எங்கள் விவசாய நிலங்களை ஏரி குளங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள், அதற்கு பதிலாக அரசுக்கு சொந்தமான ஏரிகளை விவசாயம் செய்ய எங்களிடம் ஒப்படையுங்கள் என அதிகாரிடம் உருக்கமாக கூறினர். வறட்சியால் விவசாய நெற்பயிர் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நெற்பயிர் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் இறால் பண்ணைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். விதிகளை மீறி முறைகேடான வழிகளில் இறால் பண்ணைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மின் இணைப்புகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், தனியார் நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்களை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு மீட்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். சார் ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பது அநியாயம், கொடுமை, அக்கிரமம். மேலும் தற்போது எந்த திட்டத்தின் வாயிலாகவும் ஏரிகள் மற்றும் உள்வாய்கள் தூர்வார வழிவகை இல்லை என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. வீடியோ சோழர் வந்திருக்கீங்களா சார்? 5 வருஷமா கிடையாது. எல்லாம் சேக்கடை தண்ணி தான் விட்டுட்டு இருக்காங்க. நல்லா கொலை ஏரிக்கெல்லாம் மேடாகி போச்சு, பயிர் செய்யற இடம் பல்லாகி போச்சு. எங்களுக்கு ஒண்ணு 75 வருஷமா இதை தூர்வாரம் பண்ணதே எங்க ஊரை நான் பார்த்ததே கிடையாது. 42 குளங்கள் இருக்கு, 42 குளங்கள் ஏரிக்கு உட்பட்டு 42 இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒண்ணும் இல்லை, ஓப்பனே கிடையாது. நல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க. ரெட்டை கொள்ளண்டு ஒரு இடத்துல வந்து வீடு கட்டி இடிச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க ஊரை இல்ல நல்லா நஞ்சு நிலங்க இருக்கு. ஒரு 500 ஏக்கர் ஒரு வருடமும் ரொம்ப பாதிப்படுறாங்க. வெட்டி சாரை கேட்டு பாருங்க. ஒரு வருஷம் வந்து இவ்வளவு தண்ணியில வந்து எங்களுக்கு படம் போல ஏரியில தண்ணி இல்லை சார். எங்க பயிர் தலைகளை ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஏன் காரணம்? அது ஒண்ணு எங்க ஏரியில பயிர் செய்ய எங்களை விட்டுருங்க, எங்கள்கிட்ட வந்து பழம் எடுத்துக்குங்க. ஒண்ணு அது செய்யுங்க, உங்களுக்கு காசு இல்லைன்னா. இல்லைன்றீங்களா தூர் வாரி எங்களுக்கு தண்ணி நிக்க வைங்க. எங்க எங்க தலையும் பாதிப்பு இல்லாம இருக்கும் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. 256 ஏரி நிர்வாகி எல்லாம் வீடியோ கண்ட்ரோல் தான். 5 வருஷமா அவங்க பலன் தான் சொல்றாங்க சார். விவசாயத்துல கேட்கும்போது அப்ப இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் இந்த வாட்டி வந்து பயிர் வந்து நாங்க 4 வாட்டி அடிச்சிருக்கிறோம். 40,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஏக்கராக்கும். எங்களுக்கு ஒண்ணு இன்சூரன்ஸ் தான் கட்டினா இன்சூரன்ஸ் பெற்று தரணும், இல்ல நிவாரணம் எங்களுக்கு அறிவிக்கணும். ஏன்னா இப்போ வெயில் புழக்க காயுது, செம்ம வெயில் சார். எங்களாலே போனா எங்களால முடியல. விவசாயிகள் கேரட் வந்துட்டு இருக்கிறோம், பயிர்களும் இதாகல, கரு வரமாட்டேங்குது வெளியே. நாங்க என்ன பண்றது? எங்க வாழ்வாதாரம் இல்ல, எங்களுக்கு பூச்சி மருந்து அவங்க கொடுத்தாரு, பயிர் கொடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க சார். வந்து அவங்க ஒரு கிளாஸ் வேற வெயில் இல்ல சார் எங்களுக்கு.
வருஷம் 4000 கட்டினா 3000 3 வருஷம் ஆகி போச்சு சார். நாங்க கட்டினேன் சார். எவ்வளோ 4000 ரூபாய் முதலீடு போட்டு கட்டினேன். 2000 ரூபாய் சார் ஃபியூச்சர். ஒரு பூச்சி மருந்து ஒரு ஏக்கர் கிடைக்குன்னா 2000 ரூபாய் ஆகுது சார். எங்க கணக்கு இன்னைக்கு 40000 ரூபாய் செலவு பண்ணுறோம் சார். கதிரே வரல வறட்சி. நாங்க என்ன பண்ண சொல்லுங்க. வறட்சி வராது. அரசாங்கத்துக்கு ப்ரொபோசல் அனுப்புங்க சார். வறட்சி வராது. ஏன்னா இந்த விவசாய காப்பீடு போட்டு சார். எங்க கஷ்டம் வந்து விவசாயத்தோம். ஒரு குளம் ஏரியாலாம் வந்து இருக்கு சார். விவசாயம் வாயும் பாதிக்கு சார். இவருக்கு 15 ரூபாய் வந்துச்சு. அடுத்தது 1800 ரூபாய் 15 ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. வீட்டுல இருக்கலாம். பிரீமியத்தை மட்டும் ஏத்தினே இருக்காங்க சார். இன்னைக்கு 500 ரூபாய் வந்து பொன்னாசு 850 ரூபாய் ஏறி போயிடுச்சு. வந்து 350 வந்து போனே அப்ப நாங்க ஒரு அவர்கள் அறிந்தது ஈவி முரளி கம்பியாளர் நெல்லூர் பிரிவு அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அறந்துறையில் ஈவி முரளி தங்களை விளக்கம் கேட்டு சர்வே 179/7 என்ற குல வகைப்பாடு கொண்ட விவசாய விளக்கத்தும் தனக்கும் எந்தவித சம்பந்தமில்லை எனவும் தான் அவ்விடத்தில் விவசாயம் செய்யவில்லை எனவும் சர்வே 179/7 என்ற விவசாய நிலத்தை திரு ஈவி முரளி பயன்படுத்தி வருகிறார் என்று தன் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆதாரமற்ற புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளார். மேலும் உரிய பகுதி விநியோக அவர்களுக்கு அலைபேசி வாயிலாக தொடர்பு கேட்டபோது சர்வே 179/7 என்ற குறையை கொண்டிருந்தால் கணக்காகவே உள்ளதாகவும் யாரும் அதில் பயிர் செய்யவில்லை என்று திரு ஈவி முரளி என்பவருக்கு அனுபவத்தில் இல்லை. அரசு அதை எப்போது வேண்டுமானால் பயன்பாட்டில் எடுத்துக் கொள்வதற்கு உதவி செயற்படுகிறார் பொன்னேரி கிழக்கு அவர்களுக்கு அலைபேசியில் தெரிவித்துள்ளார். மேலும் புனையன் 168 உள்ள இறால் பண்ணை துண்டிக்க வட்டாட்சியர் கடிதம் அனுப்பி துண்டிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வட்டாட்சியர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் அதே கோரிக்கை குறிப்பிட்டுள்ளதால் WP கோர்ட் நீதிமன்ற உத்தரவின்படி நிலுவையில் உள்ளதால் மேலும் இறால் பண்ணை அசோசியேஷன் மூலம் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதால் தீர்ப்பின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க இயலும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதையும் வந்து சார் கொடுத்தார். காலேஜ்ல வாங்கலான்ட்டு அப்படியே கொடுத்தாரு. இவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து போயிட்டு குழந்தையே கொடுத்தாங்க. அதுவும் வந்து நம்ம ரெவன்யூ சைடும் கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் சைடும் கொடுக்குறாங்க. எல்லாம் பண்ணியும் அவங்க வந்து எல்லாம் எழுத முடியாது. நாங்கள் வந்து தன்னிச்சையான அதிகாரம் படித்தவங்க, நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், வந்து எங்களுக்கு கொடுக்க தான் முடியும், கட் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அதே இதில் வந்து 177 வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வேயரும் அவங்க டிஏவும் ஆர்ஐயும் எல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணி வளர்க்குறாங்க. அதுவும் அவங்க வராது. அந்த இடம் அவருக்கு தான், அவங்க தான் வந்து ஆர்டிஓ பண்ணி குழந்தைய வந்து ஆர்டிஓ பண்ணி பயிர் செஞ்சுருக்காங்க. ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து இல்லைன்ட்டு ஃபோனில் என்கொயரி பண்ணுறது எங்கேயாவது இல்லை சார். ஃபோனில் என்கொயரி பண்ணி அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ சொல்றது தப்பா சார். அது ரெவன்யூ எடுத்துட்டு சொல்லி நான் பண்ணலையே, நான் எவ்வளோ சும்மா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு தானே சார் நான் சொல்றேன். ஆக்கிரமிப்பு பண்ணது அவர் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ரெவன்யூ சைடும் நம்ம சைடும் கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறாங்க ரிப்போர்ட். அப்போ இங்கே இவங்களுக்கு மட்டும் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கோர்ட் என்கொயரி நான் பார்த்ததில்லை சார். நீங்களே வந்து சம்மன் அமைச்சு தான் வர சொல்றீங்க என்கொயரி. இவங்க கோர்ட்ல என்கொயரி பண்ணி நான் முடிச்சுட்டேன். எனக்கு என்னன்னு பார்க்கணும். வருவாய் இடத்த அவங்க ஆப்பிள் பண்ணா வருவாய் தான் பார்த்து வருவாய்னு சொல்லி நீங்க கட் பண்ணலாம்ல. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காரு, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? துறை ரீதியா இருந்தா அது 168 கொலைப்பாடம் 168 வந்து டிரான்ஸ்ஃபார்மரே போட்டாங்க சார். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அது எடுங்க, அவங்க அண்ணாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது டிஜி கனெக்ஷன் கட் பண்ணுறாங்க. அது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து கொடுக்க முடியும், கட் பண்ண முடியாது.